ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகரி, ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிலாம் வந்து போஸ்டிங் வந்திருக்கு. மொத்தமாக வந்து ஒரு 910 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாதான் இங்கே ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். இன்னொரு கேட்டகரிக்கு வந்து 18,000 இருந்து 56,900 வரைக்கும் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 டிசம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு இந்தியன் நேவில இருந்து பார்த்தா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சார்ஜ்மேன் கேட்டகரியில வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகரியில வந்து போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா குரூப் பி லெவல்ல இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. இதுல வந்து பாருங்க நான் கெசட்டட்ல வந்து வரும். சார்ஜ்மேன் கேட்டகரியில வந்து பாருங்க 2 கேட்டகரி வந்து இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தா 22 வேகன்சி 20 வேகன்சி இருக்கு. அதே சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகரியில வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து வேகன்சி வந்து பாருங்க 142, 26, 29 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கம்யூனிட்டி வைஸ் இங்க வந்து வேகன்சி இருக்கும். நீங்க வந்து டீடைலா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில வந்து பாருங்க உங்களுக்கு குரூப் சி லெவல்ல அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்தா 18,000 இருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கான இது வந்து பாருங்க ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல வந்து ஒரு 9 வேகன்சி, வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல வந்து 565 வேகன்சி, சதர்ன் நேவல் கமாண்ட்ல வந்து பாருங்க 36 வேகன்சின்னு சொல்லி ஒரு 610 வேகன்சி வந்து இதுல கொடுத்துருக்காங்க. சோ டோட்டலா வந்து பார்த்தா ஒரு 900க்கு மேல வந்து வேகன்சி வந்து இருக்கு. ரெண்டு இதுலயுமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த கம்யூனிட்டி வைஸா வேகன்சி வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க இதுல வந்து 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் சார்ஜ்மேன் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சீனியர் டிராஃப்ட்ஸ்மேனுக்குலாம் வந்து பார்த்தா 18ல இருந்து 27 வயசு வரைக்கும், ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கும் 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா ஜெனரல் கேட்டகரி தான். இது இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி வந்து காமிக்கிறேன். சோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சார்ஜ்மேன் கேட்டகரியில வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க வந்து பார்த்தா பிஎஸ்சி வந்து நீங்க படிச்சிருக்கணும். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதுல வந்து பிசிக்ஸோ இல்லனா வந்து கெமிஸ்ட்ரி இல்லனா மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா டிப்ளமோல வந்து பாருங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் சார்ஜ்மேன் கேட்டகரிக்கு. அதே சார்ஜ்மேன் கேட்டகரியில வந்து பாருங்க ஃபேக்டரி கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா நீங்க பிஎஸ்சி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லனா நீங்க டிப்ளமோல வந்து எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, மெக்கானிக்கலோ இல்லனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்க சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன்ல வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க 10th வந்து நீங்க மினிமம் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். 10th மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா நீங்க 2 இயர்ஸ் வந்து பார்த்தா டிப்ளமோல வந்து டிராஃப்ட்மேன்ஷிப்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அப்படி இல்லனா ஐடி ட்ரேட்ல நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிருக்காங்க இந்த கேட்டகரிக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க, நீங்க சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் வந்து மெக்கானிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க 10th முடிச்சிட்டு டிப்ளமோல வந்து நீங்க டிராஃப்ட்மேன்ஷிப்போ இல்லனா ஐடில வந்து பார்த்தா நீங்க டிராஃப்ட்மேன்ஷிப்கான சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, நீங்க ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஐடில வந்து பார்த்தா அந்த ரெலவென்ட்டான ட்ரேட்ல வந்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த ஐடி ட்ரேட் வந்து எங்கெங்கலாம் இருக்குன்னா அனெக்சர் 1ல வந்து கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 21ல வந்து பார்த்தா அனெக்சர் 1ல தான் வந்து இந்த ஐடி ட்ரேடுக்கான அந்த எலிஜிபிள் ட்ரேடுக்கான இது வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து பாருங்க இந்த டிபார்ட்மென்ட்ல வந்து நீங்க வந்து இந்த ட்ரேட்ல வந்து நீங்க படிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத வந்து பார்த்தா 21வது பக்கத்துல தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அடுத்து இந்த வேலைக்கான நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஜாபோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஜாபோட நேச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் நான் சொன்ன பதிலா 18ல இருந்து 25, 18ல இருந்து 27. அது வந்து பாருங்க இங்க ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடி இருந்தா உங்களுக்கு 10, 13 வந்து பாருங்க இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்களுக்குலாம் வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 295 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மூலமே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் வந்து பார்த்தா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நீங்க இங்கிலீஷ்லயே வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ அது வந்து பாருங்க இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சோ 100 क्वेश्चंस வந்து வரும். 100 மார்க் இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான சிலபஸ்மே வந்து பார்த்தா உங்களுக்கு கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க. குரூப் பிக்கு வந்து தனியா சிலபஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து குரூப் சி போஸ்டிங்மே வந்து பாருங்க தனியா வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு வந்து அவங்க வந்து லேட்டரா தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. அது எக்ஸாக்ட் டேட் டைம் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு நாங்க ரேஷர் மொபைல் நம்பருக்கு இல்ல வந்து இமெயில் ஐடிக்கு வந்து நாங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அது வந்து பாருங்க வெப்சைட் லிங்க்மே இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்க முடிச்சிட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க எப்படி நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்னா இங்க வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இந்த வெப்சைட்ல நீங்க போய் அதுல போனதும் ஜாயின் நேவின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணனும். அதுக்கப்புறம் வேஸ் டு ஜாயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சிவிலியன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் இன்சர்ட்னு வரும். அதுல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ்மே கொடுத்திருக்காங்க. நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணனும் அப்படிங்கறத வந்து பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட போட்டோல இருந்து உங்களோட சிக்னேச்சர்ல இருந்து இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அட்டாச் பண்ணனும், அது எவ்வளவு ஃபைல் சைஸ்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே இங்க டீடைலா கொடுத்திருக்காங்க. சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாரும் நீங்க வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாருங்க இங்க இருக்கு. நீங்க வந்து கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க.